வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே நடந்த ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்க போறோம். ஒரு துப்பறியும் கதை மாதிரி. அதுக்கு உதவுற டெஸ்ட் தான் ஆன்டிஸ்ட்ரெப்டோலைசின் ஓ, இல்லனா சுருக்கமா ஏஎஸ்ஓ டெஸ்ட். சரி, வாங்க இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாமலே ஒரு தொற்று வந்துட்டு போயிருக்கு. ஆனா அதோட பாதிப்பு மட்டும் இன்னைக்கு உங்களை தொந்தரவு பண்ணுதுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு சிக்கலான கேள்விக்கு பதில் சொல்லத்தான் இஎஸ்ஓ டெஸ்ட் உதவுது. நம்ம உடம்பு ஒரு போரை ஜெயிச்சாலோ அதோட தழும்புகள் சில சிக்கல்களை உண்டாக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த டெஸ்ட். சரி, முதல்ல நம்ம உடம்பை எப்படி பழைய நோய்களை ஞாபகம் வச்சுக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கே, அது ஒரு சூப்பரான ரெக்கார்ட் கீப்பர் மாதிரி. அது சந்திக்கிற ஒவ்வொரு கிருமியை பத்தியும் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கும். அப்போ இந்த ஏஎஸ்ஓ ஆன்டிபாடினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தொண்டையில புண்ணை உண்டாக்குற ஸ்ட்ரெப் பாக்டீரியாவுக்கு எதிரா நம்ம உடம்ப உருவாக்குற ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு படை தான் இது. அந்த பாக்டீரியா ஒரு நச்சை வெளியிடும். அந்த நச்சை எதிர்த்து போராட நம்ம உடம்பு இந்த ஆன்டிபாடிகளை உருவாக்கும். ஒரு குற்றவாளி விட்டுட்டு போற கைரேகை மாதிரி தான் இதுவும். இங்க பாருங்க, இது ஒரு படத்தோட கதை மாதிரி. இடது பக்கம் இருக்கிறது வில்லன், அதாவது பாக்டீரியா உருவாக்குற அந்த கெட்ட நச்சு. அதோட பேரு ஸ்ட்ரெப்டோலைசின் ஓ. வலது பக்கம் இருக்கிறது நம்ம ஹீரோ, அதாவது நம்ம உடம்பு அந்த வில்லனை அழிக்க உருவாக்குற ஆன்டிபாடி. அதான் ஆன்டி ஸ்ட்ரெப்டோலைசினோ. ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? சரி, இப்போ உங்க மனசுல வர்ற முக்கியமான கேள்விக்கு வருவோம். டாக்டர் எதுக்கு எனக்கு இந்த டெஸ்ட்டை எழுதி கொடுத்தாரு? வாங்க, அதுக்கான மருத்துவ காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா ஸ்ட்ரெப் தொற்றும் தொண்டையில வலி, காய்ச்சல்னு அறிகுறி காட்டும்னு சொல்ல முடியாது. சிலது ரொம்ப சைலண்டா வந்துட்டு போகும். உங்களுக்கு தொற்று வந்ததே தெரியாது, அதனால சிகிச்சையும் எடுத்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி அமைதியா இருக்கிற தொற்று தான் பின்னாடி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். அப்படி என்ன பெரிய பிரச்சனைகள் வரும்னு கேக்குறீங்களா? இதோ பாருங்க, இதயத்துல தொற்று, சிறுநீரக பாதிப்பு, இல்லனா ருமாட்டிக் காய்ச்சல் மாதிரியான சீரியஸான பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா டாக்டர் என்ன யோசிப்பாருன்னா, ஒருவேளை இதுக்கு காரணம் முன்னாடி கவனிக்காம விட்ட ஸ்ட்ரெப் தொற்றா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுவார். அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்த தான் இந்த ஏஎஸ்ஓ டெஸ்ட். இந்த டைம்லைன் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா இந்த டெஸ்ட் இன்னைக்கு உங்க உடம்புல என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஏன் சில மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டி கொடுக்கும். தொற்று வந்த 3லிருந்து 8 வாரத்துக்குள்ள தான் இந்த ஆன்டிபாடிகளின் அளவு உச்சத்துல இருக்கும். அதனால இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை துல்லியமா பார்க்க உதவுற ஒரு ஜர்னல் மாதிரி. சரி, இப்போ பிராக்டிக்கலான விஷயங்களுக்கு வருவோம். இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி தயாராகணும்? பயப்படவே வேணாம், இதுக்கு தயாராகிறது ரொம்ப ரொம்ப சுலபம். முதல்ல டாக்டர் சொன்னா ஒரு 6 மணி நேரம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம விரதம் இருக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எடுத்துக்கிற எல்லா மருந்துகளை பத்தியும், அது மாத்திரையா இருந்தாலும் சரி, டானிக்கா இருந்தாலும் சரி, மறக்காம உங்க டாக்டர் கிட்ட சொல்லிடணும். ஏன்னா சில மருந்துகள் ரிசல்ட்டை மாத்திடும். முக்கியமா டாக்டர் சொல்லாம நீங்களா எந்த மருந்தையும் நிறுத்தவே கூடாது, சரியா? அடுத்து டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு சாதாரண பிளட் டெஸ்ட் தான். அதனால இதை நினைச்சு டென்ஷன் ஆகவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இது. நர்ஸ் உங்க கையில ஒரு நரம்ப கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஊசி மூலியமா கொஞ்சமா ரத்தம் எடுப்பாங்க. அவ்வளோதான். அந்த ரத்த சாம்பிளை அப்புறம் லேபுக்கு அனுப்பிடுவாங்க. மொத்தமே சில நிமிஷத்துல முடிஞ்சிரும். நீங்க கொடுத்த அந்த சின்ன பிளட் சாம்பிள் நேரா லேபுக்கு போகும். அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் உங்க ரத்தத்துல ஏஎஸ்ஓ ஆன்டிபாடிகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ரொம்ப துல்லியமா கண்டுபிடிப்பாங்க. எந்த பிளட் டெஸ்டா இருந்தாலும் சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். ஊசி போட்ட இடத்துல லேசா வலிக்கலாம், இல்லனா சின்னதா காயம் மாதிரி ஆகலாம். ரொம்ப ரொம்ப அரிதா தொற்று வர வாய்ப்பு இருக்கு. ஆனா பொதுவா இது ரொம்ப பாதுகாப்பான முறை தான், சீக்கிரமே சரியாயிடும். சரி, இப்பதான் நம்ம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வரோம். லேப்ல இருந்து வந்த ரிப்போர்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது, உங்க ரத்தத்துல கிடைச்ச தடயங்கள் என்ன கதை சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பொதுவா பெரியவங்களுக்கு இந்த ஏஎஸ்ஓ அளவு 200க்கு கீழே இருந்தா அது நார்மல்னு சொல்லுவாங்க. அதுவே 5 வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்குன்னா 100க்கு கீழே இருக்கணும். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க டெஸ்ட் எடுக்கிற லேபை பொறுத்து இந்த நார்மல் அளவு கொஞ்சம் மாறலாம். இங்க ஒரே ஒரு நம்பரை மட்டும் பார்க்கறது முக்கியம் இல்ல, அதோட போக்க, அதாவது ட்ரெண்டை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். உங்க ஆன்டிபாடி அளவு அதிகரிச்சுட்டே போகுதா, அப்போ தொற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுவே அந்த அளவு குறைஞ்சிட்டே வருதுன்னா உங்க உடம்பு அந்த தொற்றை எதிர்த்து போராடி ஜெயிச்சிட்டு இருக்கு, நீங்க குணமாயிட்டு வர்றீங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டாக்டர் சில சமயம் ஒரு 10-14 நாள் கழிச்சு மறுபடியும் இந்த டெஸ்ட்டை எடுக்க சொல்லுவாரு. 2 ரிசல்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு ஒரு தெளிவான படம் கிடைக்கும். நோயை சரியா உறுதிப்படுத்த இது ரொம்ப உதவும். சரி, ஒருவேளை உங்க ரிசல்ட் நெகட்டிவ், அதாவது நார்மலா வந்தா என்ன பண்றது? ஆனா உங்களுக்கு அறிகுறிகள் மட்டும் போகலையா? அப்போ டாக்டர் வேறொரு ஆன்டிபாடி டெஸ்ட்டை எடுக்க சொல்லலாம். ஏன்னா உங்க பிரச்சனைக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? அதை உறுதிப்படுத்த தான் இந்த அடுத்த கட்ட சோதனை.
ஆக மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஏஎஸ்ஓ டெஸ்ட் ஒரு டைம் மிஷன் மாதிரி. அது நம்மள காலத்துல பின்னோக்கி கூட்டிட்டு போய் நம்ம உடம்பு நமக்கே தெரியாம நடத்தின ஒரு போரோட ஆதாரங்களை நமக்கு காட்டும். நம்ம ரத்தத்தோட ஒவ்வொரு துளியிலையும் நாம நினைக்கிறத விட பல கதைகள் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஏஎஸ்ஓ டெஸ்ட் மூலமா அப்படி ஒரு கதையை எப்படி படிக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். யோசிச்சு பாருங்க, எதிர்காலத்துல மருத்துவ அறிவியல் இன்னும் என்னென்ன ரகசியங்களை எல்லாம் இப்படி வெளிக்கொண்டு வருமோ?